உடல் பருமன் இதை எப்படி குறைக்கிறது? உடல் பருமனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் நம்ம அந்த எதனால நமக்கு உடல் பருமன் இருக்கோ, இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதைகள் வந்து ஒரு டயர் மாதிரி நமக்கு வந்துரும். ஸோ நெறைய பெண்களுக்கு இடுப்பு வரைக்கும் நார்மலா இருக்கும். இடுப்பு பகுதியிலேருந்து அந்த தொடை பகுதி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய நம்ம சதைகளை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பேசிக்காக காலையில உணவே இதுதான். இத மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட்டா நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, சீக்கிரமா நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு நெறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும். உள்ள இன்டர்னலா டேமேஜ் இருக்கு, இல்ல ஜாயிண்ட்ஸ்ல ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பருமன் இதை எப்படி குறைக்கிறது? உடல் பருமனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் நம்ம அந்த எதனால நமக்கு உடல் பருமன் இருக்கோ, அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் எடை குறைக்கும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு உடல் வந்து நார்மலாக தான் இருக்கும். வயிற்று பகுதி மட்டும் எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஆண்களுக்கு இது நம்ம பார்த்துருப்போம். மேம் எனக்கு உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த ஷர்ட் போடும்போது அந்த பெல்லி ஃபேட் மட்டும் அதிகமாக இருக்குது, தொப்பை தெரியுது, பட்டன் போடும்போதெல்லாம் டைட்டாக இருக்குது, அந்த இடம் மட்டும் உட்காந்தாவே இன்னும் அப்படியே டைட்டாக தெரியுது, பட் பார்க்கும்போது நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், எப்படி தான் இது வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி பிரச்சனையோட அந்த அடிவயிற்று பகுதியில் வந்து தசைகள் நிறைய தொங்குற மாதிரியான ஃப்ளஷ் நமக்கு தெரியும். தொடைப்பகுதியில் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதைகள் வந்து ஒரு டயர் மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ நிறைய பெண்களுக்கு இடுப்பு வரைக்கும் நார்மலாக இருக்கும். இடுப்பு பகுதியிலேருந்து அந்த தொடை பகுதி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்னென்னா, நம்ம சரியான ஒரு ட்ரெஸ் போட முடியல, சாரீ கட்டினா எனக்கு இடுப்பு பகுதி மட்டும் ரொம்ப பெருசாக தெரியுதுங்க, அடிவயிற்றில் தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்ம சதைகளை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸில் நிறைய மாற்றங்கள் செய்யணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஹார்மோன்ஸில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்துருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொழுப்பு சேரும் பட்சத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு உடல் எடை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு டைம் வந்து செட் பண்ணிவிட்டு வாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 8 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறன்றவங்களாம் இருக்காங்க, 5 கிலோமீட்டர்ஸ். குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் நம்ம நடைப்பயிற்சி செய்தால் போதும். ஆனால் அதிகமாக நம்ம வாக் பண்ண என்ன ஆகுனா, நிச்சயமாக நீ ஜாயிண்ட்டில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் குறையிறதுக்கோ, ஜாயிண்ட்ஸில் வந்து நமக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வெயிட், ஸோ ஓவர் வெயிட்டில் நம்ம ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிடங்கள், அதுக்கப்புறம் 20 நிமிடங்கள், ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம வாக் பண்ணாலே டெய்லி போதும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன எக்ஸசைஸோ இல்லை யோகாசன பயிற்சிகள் செய்யும்போது நல்லாவே நமக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் என்ன டயட் எடுத்தால் ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதிலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது வந்து சமைக்காமல் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முளைக்கட்டிய பயிறு, இந்த முளைக்கட்டிய பயிறு அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து அந்த பால் மட்டும் எடுத்து குடித்தா ரொம்ப நல்லது. கேழ்வரகு ஒரு நாள், கம்பு ஒரு நாள், வெந்தயம் ஒரு நாள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிக்கலாம். இதை வந்து இப்போது கம்பு நம்ம ஊற வைத்து முளைக்கட்டி எடுத்த உடனே அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சியில் போட்டு நல்லா அரைத்து அந்த பாலை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். மிக்சியில் போட்டு அரைத்து எடுக்கக்கூடிய பால் இருக்குது இல்லைங்களா, இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையில் நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம குடிச்சிடலாம். இப்போ நிறைய நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நட்ஸ் எல்லாமே போட்டு ஸ்மூத்திஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிப்போம். அதில் வந்து கலோரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யார் யாருக்கு அது தேவையோ அவங்க மட்டும் அதை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான தானியங்களை முளைக்கட்டி அதை வந்து நல்லா நம்ம அரைச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
ஸோ இதை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு காலையில் உணவே இதுதான், இதை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாக நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து சொல்லியிருக்கீங்க. மேடம் இது காலையில் இதை நம்ம குடித்தா நல்லாவே லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், சீக்கிரமாக 1 மந்த்லேயே நிறைய வெயிட் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது 1 மந்த்துக்கு 3 கிலோ 3லேருந்து 4 கிலோ நம்ம உடல் எடை குறைக்கிறது நல்லது. ஆனால் ஒரே மாதத்தில் நான் வந்து 10 கிலோ குறைக்கிறேன், 12 கிலோ அளவுக்கு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம குறைக்கணும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி வாரம் ஒரு 2-3 முறை எடுக்கலாம். மற்ற நாட்களில் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இடையில நம்ம பசிக்கும் போது அகைன் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ நம்ம வந்து ஈஸியாக ஃப்ரூட் சாலட் மாதிரியோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய அந்த விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜ் மெடிசன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். நத்தைச்சூரி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நல்லா பாயில் பண்ணி அதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ இல்லை நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் வால்வ்ஸில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிஞ்சிருந்தால் அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த நத்தைச்சூரி சூரணம். இதை தாண்டி பார்த்தோம்னா கடலழிஞ்சில் குடிநீர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுக்குறோம். இந்த கடலழிஞ்சில் குடிநீர் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு, முக்கியமாக அடிவயிற்று பகுதியிலோ தொடைப்பகுதியிலோ இருக்கக்கூடிய கொழுப்பு கரையணும்னா கடலழிஞ்சில் குடிநீரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, கடலழிஞ்சில் முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து டேனின் நிறைய இருக்குது. டேனின் அப்படின்னா தோற்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், செல் டேமேஜ் இது எல்லாமே நமக்கு இது தடுக்குது. டெமுல்சன்ட் ஆக்ஷன் இதில் இருக்குது. டெமுல்சன்ட் அப்படின்னு சொன்னால் உள்ளழலாற்றி. நமக்கு நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும், உள்ள இன்டர்னலாக டேமேஜ் இருக்குது, இல்லை ஜாயின்ஸில் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கடலழிஞ்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு என்ன மூலிகைகள் இதில் சேர்ந்துருக்குன்னா, வசம்பு சேர்ந்துருக்கு. வசம்பு, சுக்கு, திப்பிலி மூலம், அக்ரஹாரம், வாய்விடங்கம், வால்மிளகு, பெருங்காயம், கொஞ்சமாக இந்துப்பு, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த குடிநீர் சூரணம். இதை வந்து நம்ம கஷாயம் மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். காலை இரவு 2 வேளையும் இதை வந்து கஷாயம் மாதிரி நம்ம குடிக்கும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். ஸோ தினமும் இந்த குடிநீர் சூரணத்தை 2 வேளை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, அதிகப்படியாக இருக்கக்கூடிய கொழுப்பு அளவும் குறைய ஆரம்பிக்கும். அதை தாண்டி நம்ம இரவு நேரத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இரவு வந்து ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் நம்ம வந்து உணவு முறையை நம்ம முடிச்சிடணும். ஸோ லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றதும் உடல் பருமனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக அதிகமான டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குனாலும் அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். ஈஸியாக நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்றதை இந்த பதிவில் பார்த்தோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.